عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் நல்லடியார்களே, அருள்வந்தும் ரமலானுடைய இந்த மாதத்திலே 18வது இரவிலே, ரமலான் துறை 18வது இரவில் வெற்றியாளர்களின் பண்பாக இஸ்லாம் சொல்லக்கூடிய செய்திகளை நாம் அறிந்து வருகிறோம். ஒரு நாள் அந்த பையன் பேசுவான், மறுநாள் நம்ம அந்த ஹாப்ஸா கிராண்டில் தொழுவைக்கிறாங்க, அவன் ஒரு நாள் நம்ம ஒரு நாள். அதனால் ஒரு 15 நாள் நமக்கு அவனுக்கு ஒரு 15 நாள் நமக்கு போகுது, தகவல். அதனால் வந்துக்கிட்டு அண்ணாவுடைய அம்மாவை இன்றைய தினம் ஒரு பேர் உடனேன் போட்டியா மறைவான விஷயம் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே என்று நம்புவது வெற்றியாளர்களின் பண்பு என்ற தலைப்பில மறைவான செய்தி அல்லாஹ்க்கு மட்டும் உரியது என்று நம்பணும். இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த நம்பிக்கை ஒரு முக்கியமான ஒரு நம்பிக்கை. இந்த நம்பிக்கை தொழுகை, நோம்பு, சக்காத்தை விட ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இது. இந்த விஷயத்தில் ஒரு முஸ்லீம் மறைவான விஷயம் எல்லாருக்கும் தெரியும் நினைச்சான்னு வைங்க, எல்லாரையும் கடவுளாக்கிடுவான். என்ன செய்வான்? அவர் கடவுளுக்கு வரத்துலையான காரணம் ஆன்மீகவாதிகள், அவர் கடவுள், இவர் கடவுள், செத்து போறவனெல்லாம் கடவுளாக்குறாங்க, நோய்வாய்ப்படுறவனா கடவுளா போறானே, தாய்கை இழுத்துட்டு கிடக்கிறவனா கடவுளா போறான். ஆன்மீகவாதியில அவர் ஆசீர்வதிக்கிறான், நீங்க நல்லா இருப்பீங்கன்னா அந்த மாதிரி நடக்கப்படுறது கிடையாது. அந்த கூட்டம் இவங்க நம்பிக்கை வைக்குது. ஒவ்வொரு சமுதாயத்திலையும் அந்த மத குருமார்கள் மீது நம்பிக்கை வைத்து, ஆமாம் ஆமாம் அவர் சொன்னால் சரியாக இருக்கும், மத குரு சொன்னால் அது சரியாக இருக்கும், நம்பிக்கையில் போய் அவர் கடவுள்னு நினைக்கிறாங்க. இது என்ன காரணம்? மறைவான விஷயம் அவருக்கு தெரியும் நினைக்கிறான். இஸ்லாத்துலேயும் அப்படித்தான். அவுலியாக்கள் பெறுகிறது என்ன காரணம்? அவரு நம்மள மாதிரி இல்லை, நம்மள மாதிரி சாதாரண மனிதர் கிடையாது. அவர் யாரு? அப்படியே மறைவான செய்தி தெரியுது அப்படிங்கக்கூடிய விஷயத்துல அவருடைய அவன் ஆக்குறான், அவரை போய் தர்காவில் புதைக்கிறான், அவரோட குழந்தை கேட்கிறான், எல்லாம் கேட்கிறான். இது பார்க்கிறோம். அதான் மறைவான விஷயத்தை கரெக்டாக இருக்கணும், ஊர் பிடிச்ச மாதிரி இருக்கணும். மறைவான விஷயம் அல்லாஹ்வுக்கு யாருக்கும் தெரியலைன்னா அல்லாஹ் கரெக்டாக வணங்குவீங்க. இறைவனை எப்போ கரெக்டாக வணங்க முடியும்? மறைவான விஷயம் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் தெரியும். அல்லாஹ்வுக்கு நபிமார்களுக்கு தெரியவே தெரியாது, நல்லடியார்களுக்கு தெரியாது, அவுலியாக்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. இதுதான் இஸ்லாமிய கொள்கை. இப்படி பார்க்கணும். அல்ல இப்போ நம்ம லைவ்லாம் எதுக்கு போடுறோம் தெரியுமா? நம்ம பயானில் இது வரைக்கும் அவ்வளோ தொகை வந்ததில்லை. அசலுக்கு பிறகு ஒரு பயான் நம்ம வீரியம் எடுக்குது. 8200 பேர் பார்த்தீங்கன்னா பழைய ஒரே இருக்க மாட்டாங்க. ஒரு 10 பேர் 4 பேர் தவிர நம்ம பேசக்கூடிய இந்த பயான் சொற்பொழிவு ஃபேஸ்புக்கில் போகிற காரணத்தினால் 8200 பேர் அசல் தொழிலுக்கு பிறகு 10 நிமிஷம் பயான். இதையும் ஒரு 4 அளவு பார்க்குறாங்க. இதையே அந்த அளவுக்கு இல்லாட்டாலும் ஒரு கணிசமான ஒரு நூற்றுக்கணக்கான முறையில் பார்க்கப்படுது என்று சொன்னாங்க. எங்கள் பார்ப்பாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. அவர் பேசுகிறாரு, இவர் பேசுகிறாரு, நீங்கள் பேசுகிறாரு, அடுத்த பேசுகிறாரு, அவர் இவர் ஒரு இயக்கத்தில் உள்ளவங்க பார்க்குறதுனால எதை பார்ப்பான் அப்படின்னு இருக்குது. அதனால் வந்துக்கிட்டு இது ஒரு தாவாத்தினை இப்படி நம்ம இப்போ ஃபேஸ்புக் மூலிமா சொல்லும்போது பழைய சில மைக்கை அமைச்சு கொடுக்குறது, ஒளிபெருக்கி கொடுக்குறது, லைட்டு கொடுக்குறது எல்லாத்தையும் நன்மை. என்ன பேசிட்டு அங்கேயே மையமாக போகிறத விட உயிரோட்டமாக தான் இருக்கும். நான் மூத்தா போகிறது வீடியோ பார்க்கலாம், செய்யன்னு அடிச்சிங்கன்னு வைங்க, நான் பேசணும் எல்லாம் ஓடி வந்துடும். ஃபேஸ்புக்கில் வரும், யூடியூப்பில் வரும், எல்லாம் வந்துடும். அதனால் நன்மை தானே. என்னுடைய வாழ்க்கையில் 8200 பேர் பார்த்ததே கிடையாது. பார்த்துருக்குறாங்க அசத்துக்கு பயான. இன்றைக்கு பேசுகிற பயான இப்போ கிளிக் பண்ணிட்டு வரேன். ஒரு 900 பேர்கிட்ட பார்த்துருக்குறேன். எவ்வளோ நேரம் ஆச்சு அசத்துக்கு அப்புறம்? ஒரு 4-5 மணி நேரத்தில். அது நன்மை கிடைக்குன்னு சொல்ல வர்றேன், தற்பெருமைக்கு சொல்ல வரல. நீங்கள் நவீன காலத்தில் நீங்கள் சமூக வலைதளங்களில் உட்காந்து பேசுனீங்கன்னு சொன்னால் எல்லாம் பார்ப்பான். இறை நம்பிக்கையாளர்கள் பார்ப்பாங்க, இஸ்லாத்தில் அறகுறையுமானவன் பார்ப்பான், முஸ்லீம் அல்லாதவங்க ஃப்ரெண்டாக இருப்பான், அவனும் பார்ப்பான், இன்னமும் பேசுகிறாருன்ட்டு அவனுக்கு ஒரு நேர்வழி கிடைக்கும் என்பதற்காக நம்ம சமூக வலைதளம் கேமரா திருப்பாண்டு வைங்க, ஊர் மூக்க பிடிச்சிடும். என்ன வெறுத்து போயிடுவான், இந்த கேமரான்னு பேச மாட்டேன், நீ யாரை வச்சுக்கிறேன்ட்டு போயிடுவேன். ஏதோ இந்த ஃபேஸ்புக் இருக்கிறதால நான் பேசுகிறேன். கேமரா திருப்பினா ஊர் மூக்க பிடிச்சி போயிடும்.
ஆண்கள் பக்கம் பெண்கள் பக்கம் என்று சொன்னால் வலைதளங்கள் நன்மை எவ்வளவு? வலைதளங்களை கேடு கெட்ட காரியம் இருக்குது, ஆபாசம் குத்து கும்மாளம்லாம், அதைத்தானே நல்ல விஷயம் இருக்குதா இல்லையா? இது ஒரு தகவலுக்கு சொல்லி விஷயத்துக்கு வர்றேன். மறைவான விஷயம் என்பது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும் என்பதை மார்க்க நமக்கு சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். எப்படின்னா நம்ம சமுதாயத்தில் மறைவான விஷயங்கள்ல எந்த அளவுக்கு அழுக்கு பாண்டையா போயிட்டான்னு பாருங்க, மூல அழுக்கா போய்விட்டது என்பதை நம்ம பார்க்க கடமைப்பட்டிருக்கோம். நபிகள் நாயகம் மட்டும் தன்னுடைய தோழர்களுக்கு எடுத்து சொன்ன விஷயம் என்ன? நான் முகமது நபி, நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், எனக்கு மறைவான விஷயம் தெரியாது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க சஹாபாக்களுக்கு, எனக்கு மறைவான விஷயம் ஒண்ணுமே தெரியாதுப்பா, வஹி வருது நிப்பாட்டிக்க, குல் இன்னமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல் இன்னமா பஷரு மிஸ்லுக்கும் யூஹா இலைய, நான் உங்களை போன்ற மனிதர் தான் என்று நபிகள் நாயகம் சொல்லுங்க. யூஹா இலைய, இன்னின் பக்கம் அல்லாஹ்விலிருந்து வஹி வருது, குர்ஆன்ல செய்தி வருது என்பதை தவிர உங்க முகமதால் எனக்கும் மக்களால் உங்களுக்கும் எந்த வேறுபாடும் இல்லை. மறைவான விஷயத்தை அல்லாஹ் அறிவித்து தந்தாலே ஒழிய ஏதாவது ஒரு மறைவான விஷயத்தால் அறிவித்து நபிமார் கொடுத்தால தவிர, கடவுள் கொடுக்கணும், அல்லாஹ் கொடுத்தால தவிர எனக்கு மறைவான விஷயம் தெரியாது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். அல்லாஹ் குர்ஆன்ல எப்படி சொல்றான்னு பாருங்க. இன்னும் ஃப்ராட் பண்றாங்கன்னு சொல்ல வரேன், இந்த காமன் நேரத்துக்குள்ள முடிஞ்ச அளவு ஃப்ராடுகளை சொல்லிடுவோம். மறைவான விஷயத்துல 5:109 அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் திருமறை குர்ஆன்ல, யௌம யஜ்மஉல்லாஹு ருசுல ஃபயகூலு மாதா உஜிபுதும் காலு லா இல்ம லனா இன்னக அன்த அல்லாமுல் குயூப். தூதர்களை 5வது அத்தியாயத்துடைய 109வது இறைவசனம். தூதர்களை அல்லாஹ் ஊடுதட்டும் நாளில் உங்களுக்கு என்ன பதிலளிக்கப்பட்டது, என்ன சொன்னாங்க பூமியில வாழும் பொழுது மக்கள் என்று அல்லாஹ் கேட்பான். அப்ப நபிமார்கள் பதில் சொல்வார்கள், காலு லா இல்ம லனா இன்னக அன்த அல்லாமுல் குயூப். இறைவா, நபிமார்கள் சொல்வார்கள் இது பற்றி எங்களுக்கு, நபிமார்கள் சொல்வார்கள் எங்களுக்கு இது பற்றி எந்த அறிவும் இல்லை இறைவா, எந்த அறிவும் எங்களுக்கு கிடையாது, நீயே மறைவானவற்றை அறிபவன் என்று அந்த நபிமார்கள் கூறுவார்கள். அல்லாஹ் சொல்றான். நபிமார்கள் உசுரோடு வாழ்ந்திருக்கும் பொழுதாவது என்ன உசுரோடு இருக்கிறாங்கன்னு வைங்களேன், அப்போவா தெரியும் 10 பேர் இஸ்லாத்தில் வந்திருக்கிறாங்க, ஒரு 50,000 பேர் வந்திருக்கிறாங்க, மூத்தா போயிட்டா என்ன தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. அதுக்கு தான் எல்லாம் சொல்ல வந்துக்கிட்டு மறைவான விஷயத்தை எல்லாம் மறுமையில நபிமார்களை விசாரிப்பான். நபியே மூத்துக்கு பிறகு என்ன எப்படி நடந்தாங்க, கொள்கையில உறுதியா இருந்தாங்களா, தடம் கொண்டு போனாங்களா, எப்படி தெரியாதல்ல. நான் உசுரோடு இருக்கிற ஈசா நபியை சொன்னார், ஈசா மரியமுடைய ஈசா சொன்னது என்ன, மறைவான விஷயம் எங்களுக்கு தெரியாது இறைவா, என்னை நீ கைப்பற்றி கொள்ளுதல் மூத்தாக்கவே இல்லை. திரும்ப மூத்தா போவார், உலகத்துக்கு வந்து வானத்தில் இருக்கிறார், உயர்த்தி கொண்டாள், அப்புறம் வந்து மூத்தா போவார். அவர்கிட்ட கேட்கப்பட்டு குர்ஆன்ல சொன்னான். ஈசாவை சொல்லுவார்கள், நபிகள் நாயகம் எல்லா இறைத்தரும் சொல்வார்கள், நீங்க மூத்துக்கு பிறகு எங்களுக்கு என்ன தெரியும், மறைவான விஷயம் சரிமா கேட்கிறானே, மறைவான விஷயம் தெரியும், அவளையாவே குரலை தான் கேட்கிறான், அவளையாவே காசை கொண்டு கேட்கிறான், மகானே சாலி பாஷா என் பிள்ளை வெளிநாட்டுக்கு போகணும் இப்போ கேட்குறான், மொய்யத்துக்காச்சுன்னா கௌசலாவோட மோதின பிற்காலத்தினாலுமே இப்போ கேட்குறான். என்ன கேட்குறான், எங்களுக்கு என் பிள்ளை எம்பிஏ படிப்பில் பாஸ் ஆகணும், டாக்டருக்கு பாஸ் ஆகணும், அதில் இப்போ கேட்குறானா இல்லையா? இதில் இன்னொருத்த செத்து போயிட்டாரு, புதைச்சிட்டாங்க, அவருக்கு இல்லை செத்து போனாலும் எல்லாம் தெரியும் நினைக்கிறான். உசுரோடு அவர் வாழ்ந்தாலும் அவர் அப்படியாங்க சொல்றானா இல்லையா? அவர் சாமியார் மத குருங்கிறான், அவர் போப்பாண்டவர், அவர் இவர் எல்லா சமுதாயத்திலையும் அஜிரத்தையும் சொல்றானா இல்லையா? எந்த பயனுக்கு மறைவான விஷயம் தெரியாது. மறைவான விஷயம்லாம் என்ன, இப்போ நான் பேசிட்டேன், அடுத்து பேசுவானா அது மறைவான விஷயம். ஒரு சொல்லு பேசிட்டு கண் நிமிடக்கூடிய நேரம் நான் உசுரோடு இருப்பானா, பேசுவானா, எனக்கு என்ன நடக்கும், உங்களுக்கு என்ன நடக்கும், ஒரு பயனுக்கும் தெரியாது. ஆம்பளை பொம்பளை யாருக்கும் தெரியாது. மறைவான விஷயம் என்று சொன்னால் 10 மணி நேரத்துக்கு பிறகு உள்ளதல்ல, ஒரு 4 மணி நேரம் கழிச்சு உள்ளதல்ல, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் என்பதல்ல. மறைவான விஷயம் என்றால் ஒரு மைக்ரோ செகண்டுக்கு பிறகு என்ன நடக்க தெரியாது. இதுதான் அல்லாஹ். என் கடவுள் கொள்கை என்ன, இஸ்லாமிய கடவுள் கொள்கை, மறைவான விஷயம் அல்லாஹ்வை தவிர யாருக்கும் தெரியாது என்று மார்க்கம் சொல்லுது. இதை நம்மளாம் முஸ்லீமாக இருக்க முடியும்னு மார்க்கம் நம்ம சொல்லி காட்டக்கூடிய விஷயத்தை பார்க்கணும். ஏமாறுறாங்க என்ன ஏமாறக்கூடிய இல்லாமல் இது செலவுக்கு இப்படி காட்டு மோத்தாங்க சின்ன காட்டு. அப்போ வந்துக்கிட்டு ஏமாறக்கூடிய விஷயம்லாம் என்ன, இதுதான் மரத்தின் பேரில் ஏமாறுறான். பொதுவாக ஏமாறவங்க தான் பொறுக்குதான், பொதுவாக ஏமாறுறான்.
கடன் கொடுத்தேன், கடன் தர மாட்டேங்கிறான் வீட்டில், அதிகம் ஒரு வகை. காசு வாங்கிட்டு போனேன், நகையை வாங்கிட்டு போனேன், கல்யாணத்துக்கு போகிறேன், கொஞ்சம் இரவலாக கொடுங்க ரெண்டு சொல்லி என்ன செய்வாள் கும்பலைவா, உங்கள் நகையை தாமாசத்தை எங்கள் ஊர் நிலமெல்லாம் இருக்குது, உங்கள் ஊர் பக்கம் என்னன்னு தெரியல, எல்லா ஊரும் இருக்குன்னு நினைக்கிறேன் மேக்சிமம். நகையை என்ன செய்வாங்க அப்போ அந்த மாதிரி ஒரு காது தோடு கொடு, கை வளைய தங்க வளையல கொடு, நெக்கில் சொல்கிறோன்னு கேட்டு வாங்கிட்டு போகிறது. வாங்கிட்டு போன பிறகு ஏமாத்துறவங்க இருக்கிறான், இறை நம்பிக்கையோடு ஒப்படைக்கிறவங்க இருக்கிறா, பார்த்துக்கிட்ட போய் கொடுத்தவன்ட்ட. இப்படியெல்லாம் ஏமாறதுக்கு என்ன காரணம்? அப்படியே அந்த இப்படி ஒரு ஏமாற்று வகை. இப்படி நம்பி கொண்டு அநியாயக்காரர்களை நம்பி, பொய்யர்களை நம்பி, ஃப்ராடுகள் ஏமாற்று தேர்வழிகளை நம்பி ஏமாந்து போது ஒரு வகை. மறைவான விஷயம் தெரியும் இப்படி ஏமாந்து போது ஒரு வகை. இதில் என்னன்னா இது கடவுள் கொள்கையை கலக்கலாம். அந்த ஏமாந்து போது ஒரு விஷயம் நம்பி கொடுத்துட்றான், பொருள் வர மாட்டேங்குது, காசு வர மாட்டேங்குது, ஏமாற்றி போடுறாருவ. அப்படி நம்ம இங்கேயே சொல்கிறாரு, நம்ம ஏரியாவுடைய கடன் கொடுத்தேன் 2 வருஷம் ஆச்சு காசு வரல, 3 வருஷம் நான் பொம்பளை கொடுத்தா காசு வரல அப்படின்னு ஒரு விஷயத்த வேண்டி புதுசாக ஒரு அச்சரிப்பு. நானும் 3 வருஷம் ஆச்சு, புதுசாக ஒரு அச்சரிப்பு போயிட்டாலும் ஊரில் ஒப்பிச்சிருவாங்க. பொம்பளையில் 10 பேர், ஆம்பளையில் 10 பேர், இந்த ஊரில் அவனை பற்றி இவனை பற்றி இவனை பற்றி இப்படின்னு சொல்லி இது உலகத்தினால நான் இந்த 44 வருஷம் நான் கேள்விப்பட்ட விஷயம். 44 வருஷத்தில் ஒரு 20-25 வருஷம் கேள்விப்பட்ட ஒரு விஷயம் சொல்கிறேன். அந்த மாதிரி அச்சரத்தை மோதியாக ஒரு இடத்துக்கு போயிட்டான்னு சொன்னால் ஒப்பிச்சிருவாங்க. அந்த ஊர் இப்படி, இந்த ஊர் இப்படி இப்படின்னு சொல்லி முனாஃபிக்கீங்கள் இப்படிலாம் இதனுடைய பார்க்க இப்படி ஏமாறது வருவாங்க. வேற என்ன என்று கேட்டால் ஆன்மீகத்தின் பேரில் ஏமாறக்கூடிய விஷயம் ஒன்று இருக்குது. நபிகள் நாயகம் சொன்னாங்க, யார் ஏமாற்றுகிறானோ நபிகள் நாயகமாக என்னை சேர்ந்தவன் இல்லை சொல்ல பிரயாணப்படுத்துறாங்க. சஹாபாக்கள் கூட்டமே, எனக்கு பிறகு அடுத்தடுத்த தலைமுறையே வரக்கூடிய கியாமத்தினால் வரைக்கும் வரக்கூடிய மக்களே, உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன், நபிகள் நாயகம் சொல்லலாம் சொன்னாங்க, ஏமாற்றுபவன் என்னை சேர்ந்தவன் இல்லை. முஸ்லீமாக இருந்து ஏமாற்றினீங்க, நபிகள் நாயகமாக என்னை நீங்கள் சேர்ந்தவர்கள் இல்லை, உனக்கு இஸ்லாமுக்கும் சம்பந்தம் இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அறிவித்ததை பார்க்கிறோம். அதனால தான் கொள்கை பின்பற்றி இருந்தாங்க. இப்படி பார்க்கிறோம். அதுபோல அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், அதனால தான் ஏமாத்தாமல் இருந்தாங்க, இறைச்சத்தோடு வாழ்ந்தார்கள். தானா பொருளை ஒப்படைச்சாங்க, இன்னும் உங்கள் காசு எனக்கு வேணாம், என் காசு உங்கள்கிட்ட நிற்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன நூல் பிடிச்சமோ இருந்தாங்களா இல்லையா இப்படி பார்க்கிறோம். அதுபோல் மறைவான விஷயம் யாருக்கு நபிமார்களுக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது, ஜின்களுக்கும் தெரியாது. ஜின்கள் இஸ்லாமிய படைப்பில் ஜின்கள் ஒரு படைப்பு இருக்குது. அவங்களுக்கு நல்லடியார்கள் கெட்டடியார்கள் அவங்க ஜின்கள்கிட்ட ஒரு தரப்பு இருக்குது. ஜின்களே மனிதர்களே சொர்க்கத்துக்கு போவார்கள், நல்லவங்க நரகத்துக்கு போகக்கூடிய கெட்டவர்கள் இருக்கிறார்கள். அப்படி ஒரு ஜின்கள் விஷயத்தை ஏமாத்துறாங்க. ஜின்னு ஏமாத்துவாங்க, ஜின்னு இருக்குது ஏமாத்துவான். நான் எங்கள் ஊரில் ஒரு ஆள் இருந்தார், ஹயாத்தில் மூத்த போயிட்டார். அவர் என்ன செய்வார், அவரை பயப்படுவாங்க, ஜின்னு வச்சுக்கிறாருங்க. இரவு நேரத்தில் போனால் நல்ல குலைக்கிற நாய் வாய் கட்டி விடுவார், பயப்படுவாங்க. ஃப்ராட் ஏமாத்துவார், வாய்க்க வாய் பம்பு வாய் கொடுக்காத, நைட் நேரத்தில் வாய் கட்டி விட்டுருவார், ஜின்னு வச்சுக்கிறாரு, ஷூம்பா இந்த எல்லா நாய் வெறி பிடிச்ச நாய்கள் வாய் கட்டப்படுமா இப்படின்னு சொல்லி வச்சாங்க. எங்கள் ஒரு மூத்த போயிட்ட ஹயாத்தாரு இப்படி மூட பழக்க வழக்கம் ஜின்னை வசப்படுத்திருக்கிறேன் அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இந்த மூட பழக்க வழக்கத்துக்கு இஸ்லாம் புனி தோணி புதைக்குது. ஜின்னை எந்த பயிலும் வசப்படுத்த முடியாது அப்படின்னு மார்க்கணும்னு சொல்லக்கூடியதை ரசூலுல்லாஹ் காலத்துக்கு முன்னாடி பண்ணாங்க. அறியாமை காலத்தில் முன்னாடி உள்ள காலங்களில் ஜின்களை வசப்படுத்தினாங்க. இப்போ தடுக்கப்பட்டுச்சு. 1500 ஆண்டுகளாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய வேதத்தை கொண்டு வந்தார் முகமது நபி. அப்போ இருந்து ஜின்கள் ஏமாற்றோட ஃப்ராட் எல்லாம் தடுக்கப்பட்டு விட்டது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அல்லாஹ் குர்ஆனில் சொன்னால் ஜின்களுக்கும் அறிவு கிடையாது. என்ன அறிவு? மறைவான விஷயம் கிடையாது என்று 34வது அத்தியாயத்துடைய 14வது இறைவசனம் அல்லாஹ் சொன்னான். ஃபலம்மா கலைனா அலைஹில் மௌத்தம்மா தல்லஹும் அலா மௌத்திஹி இல்லா தாபத்துல் அருளி தஅக்குலு மின் ஷாத்தஹு ஃபலம்மா கர்ரத பைனத்தில் ஜின்னு அல்லவ் கானு யஅமலூன அல்லவ் கானு யஅலமுனல் கைப மா லபிசு ஃபில் அதாபில் முஹீன். 34வது அத்தியாயத்துடைய 14வது இறைவசனம். சுலைமான் நபிக்கு இறைத்தூதர் சுலைமானுக்கு நாம் மரணத்தை ஏற்படுத்திய பொழுது பூமியில ஊர்ந்து செல்லும் உயிரினமான கரையான், அந்த கரையான் தான் அவரது கைத்தடியை அழித்தது.
அது அவர் கைத்தறி அடுத்த ஒரே காரணத்தினால் அவர் கீழே விழுந்தார். எல்லாம் சொல்லணும். ஜின்கள் பேசிக்கொண்டன, மறைவான விஷயம் எங்களுக்கு தெரிந்திருந்தால் இந்த அவல நிலையிலிருந்து விடுபட்டு இருப்போமே, இந்த துன்பத்திலிருந்து எங்களை தற்காத்துக் கொண்டிருப்போமே என்று சொல்லி ஜின்கள் கூட்டம் பேசிக்கொண்டதா குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். இது என்ன சம்பவம்னு கேட்டா, சுலைமான் நபிக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜின்கள், பறவைகள், எறும்பு, எல்லா உயிரின பூமியில உள்ள எல்லா உயிரினங்களோட பேச்சை எல்லாம் கற்றுக் கொடுத்தான். குர்ஆன் போதித்த இஸ்லாமிய நம்பிக்கை. பறவைகள் பேச்சு, ஜின்கள் பேச்சு எல்லாம் கற்றுக் கொடுத்தான். காற்று அவரை அவரை வசப்படுத்தி கொடுத்தான். இரும்பு வசப்படுத்தி கொடுத்தான். சுலைமானுக்கும் தாவூதுக்கும் இரும்பு சொன்ன மாதிரி அது ஆகும். அந்த மாதிரி கட்டிலாகமா இரும்பு சொல்லுவார், கட்டளை போடுவார். ஒரு படைச்ச மாதிரி கட்டளை உருவாகி இரும்பை வசப்படுத்தி என்ன செய்வார். அந்த மாதிரி உள்ள விஷயத்தெல்லாம் பேசலாம். சுலைமான் நபி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு கேட்டா, மூத்தா போயிடாரு. பைத்துல் முகத்தஸ் பள்ளிவாசலை கட்டுறதுக்கு சொல்லி ஜின்களை ஏறி விட்டு எங்க மஸ்ஜிதுல் அக்ஸா பைத்துல் முகத்தஸ் ஜெருசலத்தில் இருக்குதுல, பலஸ்தீன், இந்த பாலஸ்தீனத்தில் பைத்துல் முகத்தஸை சுலைமான் நபி கட்டினாங்க. ஜின்னு பார்த்துக்கிட்டு இருக்கு. முதலாளி பார்க்கிறாரு, யாரு எஜமான் பார்த்துட்டு இருக்கிறாரு. நம்ம சரியா கட்டல, பெரும் பெரும் மலை நங்குர கற்கள், பெரும் கொப்பளங்களை கொண்டு வந்து கட்டுது. நம்ம சரியா கட்டலன்னு சொன்னா சுலைமான் நபி விழுத்து எடுத்துருவாரு. புதக்கி பூமியில போய் புதக்கி காலை முடிச்சு போடுவாரு, புதக்கி சாப்பிட்டு போடுவாருன்னு பயந்து கொண்டு ஜின்கள் பைத்துல் முகத்தஸை கட்டி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் சுலைமான் நபிக்கு நல்லா மலக்கல் மௌத் வந்துடுறாரு. சுலைமான் நபிக்கு மலக்கல் மௌத் வந்து உயிரை கைப்பற்றிட்டு போயிடுறாரு. உயிரை கைப்பற்றிட்டு போனா மூத்தா போயிட்டாரு. எவ்வளவு காலம் இத்தனை வருஷம் சொல்லப்படல, மூத்தா போயிட்டாரு. எந்த அளவுக்கு சுலைமான் நபி அந்த பைத்துல் நிற்கிறார். பைத்துல் முகத்தஸ் கட்டும்போது ஒரு ஊன்றுகோலை ஊண்டிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் கரையான் அரிக்கிறது. கரையான் அரித்து முழு கை எவ்வளவு கைத்தடி, அரசன் வச்சிருக்கிற கைத்தடி எப்படி இருந்தான், ஒரு ராஜா வச்சிருக்கக்கூடிய கைத்தடி அந்த மாதிரி ஒரு தேக்கு மரம் மாதிரி உள்ளது. அந்த மாதிரி ஒரு ஒரிஜினல் கைத்தடி வச்சிருக்கிறார். அது அழிக்கப்பட்டு விடுவதுன்னா எத்தனை வருஷம் இருக்குன்னு தெரியல. 6 மாசமா, ஒரு வருஷம் கணக்கு வரல எண்ணிக்கை. கைத்தடி அழித்து கீழே கைத்தடி விழுந்தது. சுலைமான் சாய்ந்தடி கீழே விழுந்தார். உடனே ஜின்கள் சொன்னது, ஆஹா பல ஆண்டுகளா ஏமாந்து போயிட்டோமே, சுலைமான் அவர்கள் மூத்தா போயிட்டாரே, மறைவான செய்தி நமக்கு தெரிந்திருந்தால் இந்த இடி உதவி வேதனை இருப்போமா. சுலைமான் செத்து போயிட்டாலும் போயிட்டோமே, செத்து போயிட்டா கண்ணால பார்க்க முடியாது, பேச மாட்டாரு, அடிக்க மாட்டாரு, கட்டளையிட முடியாது, எல்லாம் முடிச்சு மூத்துனா தானே. மூத்துனா காலை கூட தூக்கி கொண்டு கப்பல் நடக்கிறது தான். எல்லாம் துண்டிக்கப்படக்கூடிய ஒரு விஷயம். உயிர்நாடினா போய் ஜின்கள் பேசிக்குவாங்க, நல்லா சொல்லிட்டாருனா இல்லையா. அதன் பிறகு ஜின்கள் ஓடி போயிட்டு வைங்களேன், சுலைமானை மூத்தா போயிட்டாரு அப்படின்னு இப்படி குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். மறைவான விஷயம் யாருக்கும் தெரியாது. இங்கே ஏமாத்துறான். ஜின்னு வச்சுக்கிறேங்கிறான், ஜோசியம் சொல்லிடுறேங்கிறான். எப்படி சொல்றான்? ஜோசிய கேள்வி மறைவான விஷயம் தெரியுங்கிறான். ஜோசியக்காரனை அடிச்சு நொறுக்கி மக்கள் குண்ட காட்சிகள்லாம் மீடியாக்கள்ல பார்க்குறோம். அவனுக்கு தெரிஞ்சிருந்தா ஓடிக்க மாட்டான். ஜோசியக்காரன் கூட்டு வச்சு கும்பலை பலாத்காரம் பண்ணிடுவான். ஜோசியம் சொல்ல சில இடங்கள்ல அந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ணி ஏதாவது தப்பு பண்ணிடுவான். அது கை குழந்தைய கொள்ளுமா. அந்த குழந்தைக்கு வந்து கிழமை முடிச்சு ஆட்டுது. 42 சூரியன் 82 கிழமைகளும் சுற்றி வரும்போது இந்த குழந்தை பிறந்துருச்சு. இந்த குழந்தை எதிர்காலத்தில் வந்துட்டு பேயா போயிடும், உலகத்தை அடிக்க ஏதாவது விட்டடிப்பான், கலை சொல்லி கொன்றுவாழ்வா மாட்டிக்கிறாங்க. ஏண்டி கொண்டா போலீஸ்காரன் விசாரிக்கும் போது இதுதான் சொல்லுவான். இந்த குறிகாரன் சொன்னான், இந்த சூனியக்காரன் சொன்னான், சீவனக்காரன் சொன்னான், ஜோசியக்காரன் கூட பிடிச்சி போலீஸ்காரன் மிதிப்பாங்க, மக்கள் அடிப்பாங்க. இப்படி வந்துக்கிட்டு பார்க்குறோமா இல்லையா அப்படியும் தெரியல. நம்மளை மக்கள் அடிக்க போகிறாங்க, நொறுக்கி தூக்கி போட்டு மிதிக்க போகிறாங்க, தெரிஞ்சுட்டு அடி வாங்குறான். போலீஸ் ஸ்டேஷனில் குத்துறான், வெடி குத்துறான் போலீஸில். அப்போ மறைவான விஷயம் அவங்களுக்கு தெரியலன்னு புரியுதா இல்லையா? ஏமாத்துறாங்க. மறைவான விஷயம் தெரியும், ஏமாத்துறானா இல்லையா? இஸ்லாத்தில் எந்த பயனுக்கும் தெரியாது. மறைவான விஷயம் அல்லாஹ்வை தவிர ஒரு பயனுக்கும் தெரியாது. இஸ்லாமிய நம்பிக்கை இந்த இஸ்லாத்தில் வாங்கி அழைக்கிறோம். இப்படிப்பட்ட மூட நம்பிக்கை அது இது இல்லாத இஸ்லாத்தில் வாங்க பாட்டு. அந்த மாதிரி ஜோசியக்காரன் மரத்தடியில் இருந்து
ஜோசியக்காரன் வந்து ஜோசியம் கொண்டிருக்கக்கூடிய ஜோசியம் சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் அந்த ஆலமரத்தினுடைய கொப்பு விழுந்து ஆலமரம் விழுந்து அவர் ஆள் ஸ்பாட்ல இறந்து விட்டார், உடனடி மரணம்ங்கிறான். இவன் ஜோசியம் சொல்லிட்டு இருக்கிறான். இவனுக்கு ஒரு ஆலமரத்தினுடைய பெரிய கொப்பும் தலையில செத்து போனான். ஏன்னா தெரியல ஜோசியக்காரனுக்கு. ஆனால் ஒரு வயதுக்கும் தெரியாத ஜோசியம். ஜோசியம் போய், சூனியம் போய், நல்ல நேரம் போய், கெட்ட நேரம் போய், மருந்த மருமம் வந்தால் வீட்டில் நல்லபடியாக நினைக்கிறான். பொம்பளைங்க பெண்களில் இந்த மருமம் பறக்கத்தான மருமவ, மூத்த மாவனுடைய மருமவ பறக்கத்தான மருமவ, இளைய மருமவனுக்கு வாக்கப்பட்ட மருமவ தரித்திரம் பிடிச்சவன் நினைக்கிறான் மாமியார். இது இஸ்லாத்தில் உள்ளதா? அல்லது இளைய மருமவனுடைய இளைய மருமவ நல்ல பயங்கரமான ஆளு, உள்ள என்னத்தான் ராசியான ஆளு, மூத்தவனுடைய பொண்டாட்டி தரித்திரம் பிடிச்சவன் நினைக்கிறான். இது இஸ்லாத்தில் உள்ள செருப்பு கட்டி அடிக்க வேணாம். இது இஸ்லாத்தில் உள்ளதா? இதெல்லாம் இஸ்லாம் உடைக்கிறது. யாரா சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்களுக்கு அறிவுரைகள் மக்களுக்கு? நபிகள் நாயகம் சொன்னார், ஏமாறாத, நல்லது கெட்டது எதுவுமே அல்லாஹ்வுடைய நாட்டம். இஸ்லாம் புரிகிறது. வல் கதிரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா. இந்த பூமியில வானத்தில் எந்த ஒன்று நடந்தாலும் அல்லாஹ்வின் நாட்டப்படியே தவிர எதுவும் நடக்காது என்று நபியே மக்களுக்கு முகமது நபி இந்த செய்தியை பிரகடனப்படுத்துறார். இஸ்லாத்தில் வரையா இதை நம்பு. பூமியிலோ வானத்திலோ உங்களிடத்திலோ நம்மள்கிட்டயோ கீழே கீழே வந்து முட்டுக்கால் அடிபட்டுருச்சு, நான் திட்டலாமா? இன்னும் நேரம் தெரியல, அதையும் நேரம் சொல்லக்கூடாது. நேரம் தெரியல, கீழே வந்துட்டேன், ஒரு கை போச்சு, காலை போச்சு, மூக்கு போச்சு சொல்லலாமா? அல்லாஹ்வுடைய நாட்டம் அப்படி நடக்குது. நாளைக்கு கிட்ட ராஜாவுடைய நீதி வர்றேன், ராஜாவை ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு, அப்போ நல்ல நேரம் அப்படியே சொல்ல முடியும். அல்லாஹ் காலசத்தை சுழற்சியான் மாறி மாறி நல்லது நடக்கும், தீயது நடக்கும். இஸ்லாமிய மரபு என்று மார்க்க சொல்றா இல்லையா? இது ஏமாறுறது இஸ்லாம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. நபிகள் நாயகம் சொன்னாங்க சஹாபாக்களுக்கு, நல்ல நேரம் இல்லை, கெட்ட நேரம் இல்லை, ஒரு ஆள் ராசிக்காரவர், ஒரு ஆள் அப்படியே சொல்லக்கூடாது, ஒரு ஆள் துப்பாக்கியசாலி சொல்லக்கூடாது. நம்ம ஊரில் மலை ஏற்றுற மோனான்னு ஒரு டீச்சர் கூட சொல்லி காட்டிப்பார். மலை ஏற்றுற மோனான குட்டியில் ஒரு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி. அவனை பார்த்தா நாற்றம் முடிச்சான், குடிக்க மாட்டான், நகை வெட்ட மாட்டான், ரவுடியா. ஊருக்கு வந்தான் தொண்டிக்கு, மலை இருக்கிற வந்தவன மழை பெஞ்சிருச்சான், போனவன மழை நின்றுச்சான்னு சொல்லி இப்படி கேடுகட்ட சமுதாயமா மாறிட்டாங்க. அவர் ஆள் வந்தால் மழை பெஞ்சா அவர் வந்தது இல்லையா? மலை இருக்கிற மூடானா, செல்வம் வர வைக்கிற மூடானா, அவர் ஊருக்குள்ள வந்துட்டார், அந்த மூடானா வந்துட்டான்னு வைங்க, அந்த சாமியார் அஜித்து அந்த ரவுடியா வந்துட்டான்னு சொன்னால் ஊரில் உள்ள கல்வி பெண்கள்லாம் கரையேறுங்கிறான். என்னடா முட்டா பெண்களா, எப்படா கரையேறு? ஊரில் ஒரு சும்மா ஊருக்கு கிடப்பான், சம்பாத்தியம் பண்ணாமல் என்ன செய்வாங்க, பாப்பா அம்மா சொத்தை வந்துக்கிட்டு அவனுக்கெல்லாம் கல்யாணம் முடியுமா? அந்த மாதிரி இளைஞர்கள்லாம் இருக்கிறாங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் கன்னி இளைஞர்கள், கன்னி பெண்களுக்கெல்லாம் இந்த மலை இறக்கிற மோனாலா மாதிரி அந்த திருமணம் முடிக்கிற மோனாலா வந்துட்டாரு. இப்படிலாம் ஏமாறு வசூலை தடுத்து இப்படியெல்லாம் மூட பழக்க வழக்கங்களில் இருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சமுதாயத்தை தடுத்தாங்க. மலை இறக்கக்கூடிய மோனாலாம் கிடையாது. ஒருத்தன் உள்ள வந்துட்டான்னு சொன்னால் அவன் வந்தால் காசு பணம் கொட்டுவதோ, அவன் வந்துட்டு ஒரு அரண்மனை புழிவதோ, இன்னும் நல்லறங்கள் நடப்பதும் கிடையாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய நாட்டம். அந்த செய்தான் வராட்டான்னு நடக்கும். எவனுடைய மலை இறக்கிற மூடான்னு நம்புறியோ, எவன் வந்தால் ஊரில் கன்னி பெண்கள்லாம் கரையேறுவாங்க நம்புறியோ, ஊரில் இருக்கிற சம்பாத்தியமெல்லாம் ஊருக்கு சுற்றுறாங்க, இவனுக்கெல்லாம் போதை அரசாமிகளுக்கெல்லாம் கல்யாணம் முடியும் நம்புறியோ, மலை இறக்கிற மூடானா இந்த மூடானா இந்த அவுளியாக்கள் வந்தா இந்த ஃப்ராடு கோயில் வந்துதான் இல்லை, இந்த ஃப்ராடுகள் வராட்டால் நடக்கும். என்ன நடக்குது? எவனுக்கு என்ன நடக்கும்னு அல்லாஹ்வுடைய கலாக்கத்தில் உள்ளது. இந்த அவுளியா மகானுஷன் பொய் பித்தராட்டக்க ஏமாற்று பேர்வழிகள் இவங்க அவங்களால போய் நல்லது நடந்துச்சு, கெட்டது இப்படிலாம் சொல்லக்கூடாது. இஸ்லாத்தில் வந்துக்கிட்டு இந்த மூட பழக்க வழக்கத்தை எல்லாம் இஸ்லாம் ஒழிக்கிறது. இந்த ஜோசியம் சொல்லுவாங்க பாருங்களேன். ஜோசியம் சொல்லும்போது என்ன செய்வோம், குரலை மாற்றிக்கிறோம். ஒன்னிடத்துல ஒரு மாதிரியா சொல்லுவான், முசீபத்தை முடிக்கலாம் குரலை மாற்றி பேசுவான். 500 1000 கொடுத்து முன்னாடி இயற்கையாக செலவனான பேச்சுக்கு, செலவனான ஒரு ஜோசியம் பார்க்குறான்னு வைங்க, பேச்சுக்கு ஒரு அப்துல் கலாம் ஜோசியம் பார்க்குறான்னு வைங்க, இயற்கையில் பேசிட்டு இருப்பான், அப்படி பேச மாட்டான். ஜோசியம் பார்க்க நீங்கள் போய் கிளி ஜோசியம் அந்த ஜோசியம்னு வருவாங்க, 1000 ஜோசியத்தை கொண்டுக்கிட்டு. இவன்லாம் ஜோசியம் பார்க்குறவன் குரலை மாற்றுவான், அப்போ தான் காசு கொடுப்பீங்க. ஆமாம், அப்துல் கலாம் ஜோசியக்காரர் நல்லா சாதாரணமாக பேசிக்கிட்டு இருந்தார், ஆனால் குரலை மாத்திரம் காசு கிடைக்கும். முசீபத்தை கொஞ்சம் ஆட்டுது, 10 ஜிங்க வந்துருச்சு ஒரு மாதிரியா பேசும்பொழுது மும்மாட்டி நம்ம தத்திரம் சாட்ட போகுதுன்னு ஜோசியக்காரங்க அரசியல்வாதிகள்
நிலத்தை எழுதி வைக்கிறான். சாதாரண நாளுக்கு 10,000 50,000 1 லட்சம் கொடுக்குறான். வீடு வாசல் எழுதி வைக்கிறான். ஆனால் முட்டாள் ஜனங்களா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒழிப்பதற்கு தான் இஸ்லாம் வந்தது. தொழுகணும் ஜனங்கள் எல்லாம் தொழுவுது, நாய் தொழுவுது, பன்னி தொழுவுது, மரம் செடி குளிப்பு தொழுவுது, அதுக்குரிய முறையில் சப்புகளும் மாபிசமானத்தையும் மாஃபிலரும் வானங்களில் உள்ளவை பூமியில் உள்ள எல்லாமே தொழுகிறது, அல்லாஹ் அடிபடுகிறது. தொழுகணும் கட்டணம் கணக்கே இல்லை, அது இபாதத். இதை சரி செய்ய எதை இந்த மூட பழக்க வழக்கம் ஏமாறுவது, அவனுக்கு அதெல்லாம் தெரியும், மறைவான விஷயம் தெரியும், அது தெரியும், இது தெரியாமல் இல்லை. அவர் அவருடைய இவருடைய சைத்தான்களை எல்லாம் பொண்ணான பொம்பளை போய் சைத்தானை எல்லாம் அவருடைய ஆங்கிறார். இதை விட்டு இஸ்லாம் இதுதான் முன்னாடி வந்தார். நபிகள் நான் தொழுகணும் சொல்லி கொடுக்க வரல, இது தேவையும் இல்லை. இது ஒரு இபாதத். எல்லாம் என்ன செய்யலாம், மனிதர்கள் மீது இறக்கப்பட்டு இந்த சும்மா இருந்தால் ஊரை சுற்றுவீங்க, தேவையற்ற பேச்சில் ஈடுபடுவீங்க, இந்த 5 வரை தொழுதுங்க, ரமணான் மாதம் நோம்பு போயிட்டு ஒரு சும்மா காணிக்கையாக தந்தான அப்படியே சரி செய்ய வேண்டியது எது? இந்த மூட பழக்க வழக்கம், சைத்தா வேலை, அது இதுலேருந்து விலகிக் கொள்ள வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, யார் ஏமாத்துவோம் இல்லை, சார்ந்தவன் அல்ல. இந்த மறைவான விஷயம் அல்லாஹ்வுக்கு தெரியும், யாருக்கும் தெரியாது. என்னென்ன மறைவான விஷயம்? பல விஷயம் இருக்குது. குர்ஆன் போதிக்கிறது. கருவறையில் இருக்குதுல, கருவறையில் ஒரு பெண்ணுக்கு வந்துக்கிட்டு என்ன குழந்தை மாப்பிள்ளை கூட சேர்ந்துருவாங்க. சேர்ந்த உடனே நான் முடிவு பண்ணிடுவான். ஸ்கேன் போட்டு பார்க்கறதுலாம் 4 மாதம் 5 மாதத்தில் மாப்பிள்ளை கூட சேர்ந்த உடனே முடிவாயிடும். இது ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைண்டு. இந்த அறிவு அல்லாஹ்வை தவிர எவனுக்குமே இல்லை. ஜோசியக்காரனுக்கு இல்லை, சூனியக்காரனுக்கு இல்லை, படியாச அச்சிரத்துக்கு இல்லை, எந்த சமுதாயத்தில் உள்ள சாமியார் அவர் இவர் யாருக்கும் இல்லை என்று இஸ்லாம் சொல்கிறது. மேலே என்ன இஸ்லாம் சொல்கிறது என்று சொன்னால், மழை எப்போ இறங்கும், எப்போ மழை பெய்யும் அல்லாஹ்வுக்கு தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. சும்மா டிவியில் அறிவிப்பான், இங்கும் அங்குமா மழை பெய்ய கூடுமா. ஆனால் நான் இங்கே அங்குமா என்ன சொல்கிறா, கடலூரில் போய் சொல்ல மாட்டான், சேர்ப்படி வாங்கிடுவான். கடலூரில் ஓட்டி பகுதியில் போய் சொல்ல முடியுமா? வானிலையை இருக்குன்னு என்ன செய்வான், இங்கும் அங்குமா பெய்ய கூடுமா. அதனால வந்துட்டு பேஞ்சாலும் பெய் பெய்யலைன்னு அந்த பொருளுக்கு அர்த்தம். அப்படி அல்லாஹ்வுடைய பேச்சு. மழை எப்போ இறங்கும் என்று அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் தெரியும், எவனுக்கும் தெரியாது. இஸ்லாம் சொல்கிறது. கியாமத்தினால் உலக அடைகிற நாள் எப்போ வரும், அல்லாஹ்வை தவிர எல்லா விஷயமும் நபிமார்கள் யாருக்கும் தெரியாது. ஒருத்தர் எங்க மௌத்தா போவான் தெரியுமா? கொண்டாட்டியோட இருக்கிறான், துபாயில் போய் மௌத்தா போயிடறான், அமெரிக்கா ஆஸ்திரேலியாவில் மௌத்தா போயிடறான். அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் 3 வருஷத்துல 2 வருஷத்துல வந்துடுவோம், கொண்டாட்டி சந்தோஷமா இருக்கணும், அங்கேயே போய் சேர்ந்துடுறான். மறைவான விஷயம் அல்லாஹ்வுக்கு யாருக்கும் தெரியாது, மார்க்கம் சொல்கிறது. இப்படி ஒருத்தர் எங்க மௌத்தா போவான் எப்படி அல்லாஹ்வுக்கு யாருக்கும் தெரியாது. ஒரு ஆத்மா நாளைக்கு என்ன சம்பாதிக்கும், நான் இப்படி இருக்கிறேன், நாளைக்கு எப்படி என்ன சம்பாதிப்பேன், அல்லாஹ் நாடினால் கோடீஸ்வரனா போயிடுவேன், லட்சாதிபதியா போயிடுவேன், அல்லது இதே நிலைமையில இருப்பேன். இது யாரா இருந்தாலும் ஒரு ஆத்மா, ஆம்பளையோ பொம்பளையோ, நாளைக்கு என்ன சம்பாதிக்கும் என்பதை அல்லாஹ்வை தவிர யாருக்குமே தெரியாது. இஸ்லாமிய கோட்பாடு, கொள்கை கோட்பாடு. இப்படி ஒரு 5 விஷயத்தெல்லாம் பட்டியல் போனால் இதை நம்பி இன்ஷா அல்லாஹ் மறைவான விஷயம் அல்லாஹ்வை தவிர உலகத்தில் யாருக்கும் நபிமார்களோ யாருக்குமே தெரியாது. இந்த கொள்கையில உறுதியாக இருக்கணும். மனிதர்கள் அவருடைய அன்பியாவரி இவர் ஆன்மீகவாதி எவனுக்கும் தெரியாது என்பதை உணர்ந்து எவன்கிட்ட ஏமாறாம நல்லது கெட்டது அல்லாஹ்விடமிருந்து வருது என்பதை நம்பி நமக்கு ஏற்படக்கூடிய துன்பமோ துயரமோ நஷ்டமோ கஷ்டமோ வறுமையோ இன்பமோ எல்லாத்தையும் அல்லாஹ்ட்ட கேட்போம். இறைவா, கஷ்டத்தை இன்னைக்கு வறுமை இன்னைக்கு எவனை நம்பலை, உன்னை மட்டும் நம்புகிறேன், ஆரோக்கியத்தை கொடு, துன்பத்தை நீக்கி அல்லாஹ்விடத்தில் கேட்போம். நமக்கு வரக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் அல்லாஹ் தான் பொறுப்பான, அந்த இறைவனத்தில் உதவி தருவோம் என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ் சொன்ன மாதிரி முகமது நபி சொன்ன மாதிரி வாழ்ந்து மரணிப்போம், சொர்க்கத்தை பெறுவோம் என்று சொல்லி இந்த ரமலான் மாதத்தின் இரவு பயானை நிறைவு செய்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.